இந்த இடம் உலகத்தில் இருக்க நிறைய மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எல்லா மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் கிரிவலம் வந்துடுவோம். நாங்கள் கிரிவலம் வரும்போதெல்லாம் இந்த மலையை சுற்றி வரும்போதெல்லாம் வந்து எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்போம். எப்போவாச்சும் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலையை ஏறி இந்த திருவண்ணாமலையின் ராஜகோபுரத்தினுடைய அழகை மலை மேலே இருந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எங்களுக்கு ரொம்ப ஆசை. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது எல்லா வருஷமும் கார்த்திகை மாதம் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க இல்லைங்களா, இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறதுலேருந்து அந்த ஒரு 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து மலை உச்சிக்கு சென்று அந்த தீபத்தை வழிபட வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. எப்படியோ பர்மிஷன் வாங்கிட்டு பாதி தூரம் ஏறி வந்துட்டோம். பாதி வரலைங்க, இன்னும் பாதி கூட வரலையா அண்ணா சொல்கிறாரு. அவங்க அதான் சொல்கிறாங்க 6 கிலோமீட்டர் இப்படி ஏறணும் அப்படின்றாங்க. 2600 எப்படி இருக்கு? ஹை நல்லா இருக்கா? பார்த்து இங்கே பாரு, செமையாக இருக்குது. ப்ளூ எல்லோ அந்த க்ரீனு எஸ் ரெட்டு இன்னும் டயர்ட் ஆகிடும். செமையாக இருக்குது. இங்கேருந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கார்த்திக், இந்த ரேஞ்சர்கிட்ட எப்படி பர்மிஷன் வாங்கினீங்க? கரெக்டாக ரேஞ்சர்கிட்ட என்னோட அண்ணா வந்து ஐயப்பா சார் ஃபோன் பண்ணி அவரோட ஃப்ரெண்டு தான் இங்கே சார் எப்படி சார் ஐயப்பா சார் அவரை வச்சு பேசிருக்கோமோ அதுக்குள்ளே ரேஞ்சருக்கு வந்து விட்டாங்க. நம்மளை ஐயோப்பா பார்த்துருக்காங்க, பெரிய இடம் விஐபின்னு நினச்சி விட்டுட்டாங்க நம்மளை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ப்ராசஸ் எவ்வளோ நேரம் ஆச்சு? எங்களை 1 மணி நேரம் உட்கார விட்டானுங்க. ஆனால் 5 நிமிஷம் கூட மரியாதை பேசுகிறேன். 1 மணி நேரம் உட்கார வச்சாங்க. இந்த யூடியூப்லையாடா வர போகிறேன். பட் ஆனால் இந்த ஒரு பர்சன் மட்டும் வந்து நாங்கள் ஏறிட்டோம், இந்த கொப்பரை பக்கத்தில் உட்காந்துருக்கோன்ற அவங்க அலோவ் பண்ணுறது விட மேலே இருக்கிறோம் அலோவ் பண்ணணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். சிவார்ப்பணம் அவர் பெர்மிஷன் கொடுத்துரு, இவங்களுக்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்தது அவர் தான். அவர் கேட் பாஸ் அவர் வந்து மெயில் அனுப்பிட்டார் கேட் பாஸை. அதனால் எங்களை அப்லோட் 30% ஏறி இருக்கும். இன்னும் மீதி ஏறது அவர் தான் எங்களை கூப்பிட்டு போகணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரொம்ப அழகாக தெரியுது பாருங்க. அகத்தியர் உங்களை சீக்கிரமாக கூப்பிட்டுறாரு, என்ன இருக்குன்னு தெரில. ஏன்? நான் ஃபெப் மந்த் போகும்போதே வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு. ஓ, நான் இங்கே நிற்கிறேன்னா பக்கத்தில் யாரும் எனக்கு ஆள் தெரியாது. அவ்வளோ க்ளவுடு மேலேயா இல்லை கீழே மேலேயா இல்லை கீழே? மேலே ஆனால் அது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டே வந்து ஒரு 15 கிலோமீட்டர் அபோவில் தான் இருக்கும் ரோடு. அதாவது திருவனந்தபுரம் ஃப்ளாட்னா ஒரு 15 கிலோமீட்டர் மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். அங்கேருந்து வந்து செக் பாயிண்ட்டு ஸ்டார்ட் ஆகும். பட் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் போகிற டைம் ரொம்ப கரெக்டான டைம் ஆக்சுவலாக. சூப்பர். இல்லை அதுவும் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டது ஒன்று, எங்களுக்கு கிடைச்சது ஒன்று. ப்ரோ நான் ஃபுல் மிஸ்ட்டில் போனேன், ஃபுல் ஓப்பனில் போனேன், நல்ல ரெயினில் போயிட்டேன். ஓ, பசங்க ஏறினாங்க, பின்னாடி வந்த கேங்க பிடிச்சிட்டாங்க. ஃபோன் பண்ணி அவர் எப்படி பெர்மிஷன் வாங்கினாருன்னு கேளு. அவர் எப்படி பெர்மிஷன் வாங்கினாருன்னு கேளு. நீங்கள் எப்படி ப்ரோ பர்மிஷன் வாங்கினீங்க? நானா ப்ரோ அகத்தியருக்கு அகஸ்தியர் கூட வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணேன். ஓகே. செகண்ட் டைமும் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். எப்படி கிடச்சிட்டு ஆன்லைனில்? அவரோட அருள். நான் செகண்ட் டைம் புக் பண்ணும்போது எனக்கு ஒரு 4 டிக்கெட், என் கூட ஒரு 6 டிக்கெட், 10 டிக்கெட் போட்டு விட்டுதேன். போடு. அது மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்பாங்களா? எங்கே? அகஸ்தியர் கூட திருநெல்வேலி பாபநாசம் மேலே. ஏறிட்டே இருக்கும் 2 மணி நேரம் ஏறுறோம் ஏறிட்டே இருக்கும். இவர் தான் எங்கள் ஆஃபீஸர். பயங்கரமாக மிரட்டிலாம் பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரோம். அவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அப்படியே உங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சிரும். அவர் அப்படி பேசும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களே பயந்துட்டோன்னா பார்த்தீங்களா.
அந்த அளவுக்கு மிரட்டினார், அந்த அளவுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. எனவே இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, ஏறிடுவோன்னு நினைக்கிறேன். ஏறிடுவோம், ஆனால் எப்படி இறங்கவும் தெரில. நைட்டு தானே மொபைல் லைட்டு தான் இருக்குது. பெருசு இருக்குது. மலை மேலே போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கும். பாய். எங்களுக்கு இந்த மலை ஏற ஆரம்பிக்கும் போதே வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் சதுரகிரி மலை ஏறி இருக்கோம். சதுரகிரி மலை ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நடக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவைகள் சத்தம், சின்ன சின்ன பூச்சிகள் சத்தம்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் கேட்க இனிமையாக இருக்கும்னு வைங்களேன். பட் ஆனால் இந்த திருவண்ணாமலை மேலே நாங்கள் ஏறும்போது எந்த ஒரு சத்தமும் இல்லை. ஏதோ ஒரு இனம் புரியாத வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியை நாங்கள் பார்த்தோம். ஆனால் வந்து எனக்கு இந்த திருவண்ணாமலை வந்து நாங்கள் ரொம்ப பெரிய வந்து பார்த்தா ட்ரெக்கிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைக்கல. ஏன்னா வந்து நாங்கள் இதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் மலை போகலான்றதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பிளானு. ஸோ வந்து அகத்தியர் மலை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப கடினமான மலை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு யோசனை தான் எங்களுக்கு இருந்ததே தவிர, இந்த திருவண்ணாமலை சரி ஓகே நம்ம வந்து பார்த்தா கீழே இருந்து பார்க்கும்போது சின்ன மலை தானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தோணுச்சு. ஆனால் அப்புறம் தாங்க ட்விஸ்ட்டே இருந்துச்சு. நாங்கள் அகத்தியர் மலை கூட போய் வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு பர்சனலாக அகத்தியர் மலையை விட திருவண்ணாமலை தான் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றையானறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றையானறிந்து கொண்டடின், என்னிலே இருந்த ஒன்றையாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. ஆனதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, போனதேது புருவதேது போரிடும் குலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம 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 வென்ற நாமமே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள், அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே. அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில்